கார்த்திகை தீபம் நாள். மியாவ் என்ற குட்டி வெள்ளை பூனைக்கு ஒரு ஆசை. திருவண்ணாமலை கிரிவலம் சென்று அருணாச்சலரை தரிசனம் செய்யணும். மியாவ் வீட்டு வாசலில் அமர்ந்து பிரகாசிக்கும் தீபங்களை பார்க்கிறது. அது சொல்லும், இந்த ஒளியெல்லாம் எனக்கு அருணாச்சலரையே நினைவூட்டுகிறது. மியாவ் ஒரு சிறிய பையை எடுத்துக்கொண்டு கிரிவலம் போறேன் என்று கிளம்புகிறது. மலைக்கு அருகே சென்று பெரிய கோபுரத்தை பார்த்து மியாவ் ஆச்சரியமாக வாயை திறக்கிறது. கிரிவலம் வழியில் தீபங்கள் வரிசையாக. மியாவ் அதற்கிடையில் மெதுவாக நடந்து கொண்டு, வாவ், எங்கும் ஒளிதான். மலை மீது தீபம் போல ஒளி. மியாவ் சொல்லும், அருணாச்சலரே, உங்கள் ஒளி என்னையும் சூழுது. கிரிவலத்தில் முயல், மான், புறா எல்லாம் கூடி வந்து, மியாவ், நாங்களும் உன்னோட வரலாமா என்று கேட்கின்றன. மியாவ், வாங்க நண்பர்களே. சிறுமியும் சிறுவனும் மியாவுக்கு ஒரு சிறிய மண் விளக்கு கொடுத்தார்கள். மியாவ் மெதுவாக தீபத்தை ஏற்றி வைத்து, இந்த ஒளியை நான் அருணாச்சலருக்கே சமர்ப்பிக்கிறேன். காற்று வீசும், தீபங்கள் அழகாக ஆடும். மியாவ் சொல்லும், காற்றை, நானும் உன்னை போல லேசா பறக்கணுமே. எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக கிரிவலம் முடிந்தது என்று குதித்து கொண்டாடின. கோயிலில் மியாவ் கண்களை மூடி பிரார்த்தனை செய்கிறது. எல்லா குழந்தைகளும் எல்லா விலங்குகளும் நல்லா இருக்கணும். மியாவ் நடந்து வரும்போது வானத்தில் பெரிய தீப ஒளி. அருணாச்சலரே, உங்கள் ஒளி எப்போதும் என் மனதில் இருக்கும்.